ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு. ஆஃப்டர் தட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பக்கம் திரும்பிடுச்சு மார்க்கெட்டு. 101 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 427 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து 390 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஐடி வந்து இன்னைக்கு 2 நாளுக்கு அப்புறம் ஐடி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது. 290 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை வச்சு பாசிட்டிவ்ல இருக்குது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 69 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. இன்னைக்கு இதை தாண்டி ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ரேலியா இருந்து அதில் வந்து ரெயில்டெலுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்து. அதை தாண்டி ஐடி ஸ்டாக்ஸ் ரேலியா இருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் ரயில்வே ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துச்சு. பட் வந்து அதர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதை ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர்லேருந்தே போகலாம். ஃபார்மா செக்டரில் சன் ஃபார்மா சிப்லா பார்த்தீங்கன்னா டேக்கடா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல வராங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு இந்த டேக்கடா கம்பெனியோட ட்ரக்கை வந்து இவங்க வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க, கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வச்சு பார்க்கும்போது இவங்க சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா வோல்டா ப்ரோசா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து சேல் பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க. சிப்லா வந்து அவங்களோட ஓன் பிராண்டில் மார்க்கெட் பண்ணுவாங்க இவங்களோட ட்ரக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாட்டு அந்த என்ன டிசீஸோட இதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸுக்கு உள்ள மெடிசன் தான் வேனோப்ராசன் டேப்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேப்லெட் தான் இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாட்டு டேக்கடா கம்பெனியோட இந்த ப்ராடக்ட்டை வந்து கமர்ஷியலைஸ், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காண்டி அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க சன்ஃபார்மாவும் சிப்லாவும் டேக்கடா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட. சன்ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1474 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சன்ஃபார்மாவில் நேற்றே ஒரு அப்டேட் வந்திருந்து. அவங்களோட இந்த டாத்ரா ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் அப்டேட் பார்க்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் மூலமாக சன்ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சன்ஃபார்மாக்கு பார்த்தீங்கன்னா ஷேர்கான் வந்து ஷேர் ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டார்கெட் ப்ரைஸ் வந்து அவங்க 1800 ரூபா கொடுத்துருக்காங்க சன்ஃபார்மாக்கு. ஸோ ஓவரால் இது பார்க்கும்போது சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எம்டிசியில் வந்து அப்டேட்டு. இவங்க இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அயன் ஓர் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரெட் வந்து ஆல்ரெடி ஆட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை ரீட்டைன் பண்ணுறாங்க. ஸோ என்எம்டிசி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து இந்த பெல்லட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து சைனாக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேபி இந்த பெல்லட் எக்ஸ்போர்ட் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த பெல்லட் எக்ஸ்போர்ட் வந்து சைனாக்கு போகிறது வந்து ரைஸ் ஆச்சுன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்க்ரெட் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெல்லட் வந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது 10 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பெல்லட்ஸ் வந்து நம்ம சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பிரசிலியன் பெல்லட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இதோட குவாலிட்டி வந்து லோவர் குவாலிட்டி 62 to 63% லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெல்லட்ஸ் வந்து சைனா மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அங்கே டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெல்லட் வந்து அதிக அளவில் சைனாக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா என்எம்டிசியோட ஷேர் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 319 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லி இன்க்ரெட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்எம்டிசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 270 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 1% அடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். என்எம்டிசியில் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்க இது என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. லாஸ்ட் 12 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 160% கிட்ட ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 1% அடிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது என்எம்டிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட்ல வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இனோவாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி மேக்கர் கம்பெனி தான் அந்த இனோபாட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இனோபேட்ல பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் யூரோஸ் வந்து அடிஷ்னலாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நியர்லி இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 180 crores 4.5% ஆஃப் அடிஷ்னல் ஸ்டேக்கை இந்த இனோபேட் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி மேக்கர் கம்பெனியில் இவங்க அடிஷ்னலாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 9.32% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து இந்த இனோபேட் அப்படிங்கிற கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க 10 மில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கம்பெனியில் அமராஜா பேட்டரிஸ். அமராஜா பேட்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1406 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 1406 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அமராஜா பேட்டரிஸில் இப்போதைக்கு எந்த வாய்ப்புமே இல்லை இந்த ஷேரில். ஆல்ரெடி நம்ம 700 650 அந்த ரேஞ்சிலே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இவங்க அசஞ்சர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது ரெவன்யூ வந்து $16.5 பில்லியன் பண்ணியிருக்காங்க இந்த பீரியடில். ஸோ இது வந்து யூஎஸோட டாலர் மதிப்பில் வச்சு பார்க்கும்போது 1% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே நம்மளோட லோக்கல் கரன்சியில் வச்சு பார்க்கும்போது 1.4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சல்டிங் ரெவன்யூ வந்து $8.5 பில்லியன் இருக்கு. மேனேஜ் சர்வீஸ் ரெவன்யூ வந்து $8 பில்லியன் வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட நியூ புக்கிங்ஸ் பார்க்கும்போது இந்த குவார்டரில்
$21.1 பில்லியன் இருக்கு. கன்சல்டிங் புக்கிங்ஸ் வந்து $9.3 பில்லியன் இருக்கு. மேனேஜ் சர்வீஸ் புக்கிங் வந்து $11.8 பில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா $1.29 per ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். அதாவது இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இப்போ இருக்க கண்டிஷனில் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கொடுத்த அப்டேட். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் வந்து ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. ரீசன் பார்க்கும்போது இவங்க ஜெராக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிளவுட் மூலமாட்டும் ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலமாட்டும் இவங்களோட ஐடி சர்வீஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான், ப்ளஸ் வந்து இவங்களோட பிஸ்னஸ் அவுட்கம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிசிஎஸும் ஜெராக்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஜெராக்ஸுங்கிறது யூஎஸ் பேஸ்டு டிஜிட்டல் பிரிண்டிங் டெக்னாலஜி கம்பெனி. ஸோ இவங்க வந்து கம்பெனிஸுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. நியர்லி இவங்களோட ப்ரெசன்ஸ் 145 கண்ட்ரீஸில் இருக்குது. இவங்களோட கிளைண்ட் பேஸ் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸ்க்கு இவங்க வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிராஃபிக் கம்யூனிகேஷன் கம்பெனிஸு, கவர்மெண்டல் என்டிடிசி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ப்ளஸ் வந்து பார்க்கும்போது ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸுக்கு வந்து இவங்க சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜெராக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இது ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 2% மேலே ரேலியாக இருந்து டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 lakh யூனிட்ஸ் ஆஃப் இவி வந்து இந்தியாவில் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவி வெஹிக்கிள். ஸோ இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது நெக்ஸான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் காராக இருக்குது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில். 48% இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ பார்க்கும்போது 73,800 இவி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் 50,000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23 சேல் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 24 73,800 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. 48% க்ரோத் காமிச்சிருக்கு. கரண்ட் ஆட்டு மார்க்கெட்டில் 4 எலக்ட்ரிக் மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று டியாகோ, டிகார், நெக்ஸான், பஞ்ச், இப்படி 4 மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் வச்சிருக்காங்க. இதில் பார்க்கும்போது கர்விவியும் ஹேரியர் ரிவியும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபிசிக்கல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து நெக்ஸான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் காராக இருக்குது. அடுத்தது அவங்களோட அவினியா அப்படிங்கிற பிராண்டில் வந்து மல்டிபிள் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு இவங்க ஒரு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஓவரால் ஆட்டு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்ல வந்து அப்டேட். பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:1 போனஸ். ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 22. ஸோ இன்னைக்கு தான் நீங்கள் ஜூன் 21 லாஸ்ட் ஷேர் வாங்கினா தான் நீங்கள் வந்து ஜூன் 22 ரெக்கார்ட் டேட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆவீங்க. ஸோ இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்க சில பேர் கமெண்ட்ஸ்லாம் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த போனஸ் ஷேருக்கு வந்து எலிஜிபிள். நாளைக்கு வாங்கினா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இது வந்து பிபிசிஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது ஹெச்பிசிஎலுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து இன்னைக்கு. ஸோ நீங்கள் வந்து நேற்று வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இது வந்து பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கூட்டியை ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, ஜூபிட்டர் 110 அப்படிங்கிற மாடலில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 110cc அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் டாமினன்ட் பிளேயராக இருக்கிற ஹோண்டாவோட ஆக்டிவ் 6G ஸ்கூட்டிக்கு வந்து இது வந்து கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மார்க்கெட்டில் விரைவில் ஆக்டிவ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூட்டி டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க சீக்கிரம். 120cc ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரெயில்டெல் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டாக் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டில். இந்த ரெயில்டெல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 9% ஜூம் ஆயிருந்து. சவுத் சென்ட்ரல் ரயில்வேட் வந்து இவங்களுக்கு ஒரு 20 கோடி மதிப்புள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ப்ரைஸு 9% மேலே ரேலியாக இருந்து. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜூன் 18, 2025 எக்ஸிக்யூட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெயில்டெல் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ்ல வந்து அப்டேட். ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் அதாவது யூஎஸ்ல வந்து அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதில் மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் பர்ன்ஸ்விக், நியூ ஜெர்சி, சாண்டா கிளாரா, கலிஃபோர்னியாலலாம் பார்த்தீங்கன்னா நியூ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ ஜெர்சியில் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஒரு ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஹெச்எல் டெக்னாலஜிஸ். அதை வந்து நம்மளோட இந்திய கல்ச்சர் முறைப்படி பார்த்தீங்கன்னா அதை வந்து செரிமனி எடுத்து கொண்டாடி இருக்காங்க ஹெச்எல் டெக்னாலஜிஸ். இது ஓரளவு பார்க்கும்போது ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாண்டா கிளாரா அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மிட் ஆகஸ்ட்ல வந்து இந்த ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியலில் வந்து அப்டேட். ஜேஎம் ஃபினான்ஷியலில் ஒரு நெகட்டிவ் அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா
டெப்ட் செக்யூரிட்டிஸோட பப்ளிக் இஷ்யூல இனி உங்க லெட் மேனேஜராட்டி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மார்ச் 31 2025 வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் தடை வச்சிருக்காங்க. மேபி அல்லது அவங்களோட நோட்டீஸ் செபியோட நோட்டீஸ் வரது வரைக்கும் தடை வச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ராடேல இன்னைக்கு அந்த ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 83 அந்த ரேஞ்சில் கீழே விழுந்துருந்துச்சு. 4% மேலே அடிச்சிருந்தாங்க. நான் பார்க்கும்போது 83 அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல். ஸோ இது ஜேஎம் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்ல வந்து அப்டேட். ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேங்குக்கு 185 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ இது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 163 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சிட்டி யூனியன் பேங்க் 163 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 22 ரூபா எக்ஸ்ட்ரா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது பார்க்கும்போது சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. 185 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அப்டேட். ஆக்சிஸ் பேங்க்ல அன்னைக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 2088 கோடிக்கு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1.7 crore ஷேர் வந்து கைமாறி இருக்கு இந்த பிளாக் டீல்ல. இது மூலமாட்டு 1226 ரூபா ஒரு ஷேருக்கு வச்சு இந்த ஷேரை வித்துருக்காங்க. நியர்லி 1.7 crore ஷேர் வந்து வித்துருக்காங்க. 2088 கோடிக்கு பிளாக் டீல் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.